திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவனுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ர நிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம். உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவதுகிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்திங்கன்னா, மேரேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட, ஒரு சிலருக்கு கல்யாணத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணம் ஆனாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம், திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால், குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகு கேதுக்களோடு சேர்ந்துருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தாலோ அல்லது நான் சொன்ன மாதிரி ராகு கேதுக்களோட சேர்க்கையாக இருந்தாலோ நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ அதற்கெல்லாமே ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
9ஆம் இடம் 11ஆம் இடம் தான் 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பெயர் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல தூக்கம் வேணுமா, குரு நல்லா இருக்கணும் மேஷராசிக்கு. அப்போ அவரே நல்லா இல்லாத நிலைமையில் இருக்காரு. இப்போது ராகுவோட சேர்ந்து இருக்காரு. அப்போ ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருந்ததுன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. அலைச்சல் திரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராவலிங் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ உங்களுக்கு சனியும் இப்போ 11ஆம் வீட்டில் நல்லா இருக்கார். அப்போ இந்த குருவும் வக்ரமானக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடு வேலைகள் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சொந்த ஊர் விட்டு வெளியே போகலான்னு நினைக்கிறோம், தாராளமாக இந்த நாட்களை டிசம்பருக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சொந்த ஊர் விட்டு வெளியே அனுப்பிடும். ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா பூர்வீகமெல்லாம் கெட்டு போயிருக்கு, சொந்த ஊர் விட்டு வெளியே போகிறதுக்கே விடாது, ரொம்ப சிரமப்படுத்தும். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களில் இது முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொந்த ஊர் விட்டு தானாக வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த விஷயம் தொலைதூர பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை தான் சாமி கும்பிட்டாலும் தெய்வ அருளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே. அப்போது அந்த தெய்வ அருளை நிச்சயமாக கொடுப்பார். தீர்த்த யாத்திரை, இன்ப சுற்றுலா, சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான ஒரு உறக்கம், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அந்யூன்யங்கள், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரமானால் இதை தான் செய்வார். அப்போ இப்போ குரு வேற ராகுவோட சேர்ந்துருக்கார் இல்லைங்களா. இப்போ வக்ரமானால் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார் இல்லையா, திரும்பி 12ஆம் வீட்டுக்கே வர்றார். அப்போ 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய காலகட்டங்கள். நிறைய தான தர்மம் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில். காசும் வரும். நின்றுட்டு இருக்கிற பணமெல்லாம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதன் மூலமாக கோவில் வழிபாடு, தீர்த்த யாத்திரை, இதிலே ஒரு சந்தோஷங்கள் அதிகமாகும். சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே நடக்கும். குரு வக்ரமாக இல்லை, அப்போ இதெல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உறவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் அண்ணன் தம்பிக்குள்ளே இதனால் ஒரு கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்களும் ஏற்படலாம். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குலாம் தடைகள் உண்டு. நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இப்போது குரு வக்ரமாக இல்லாதவங்க பூர்வீக சொத்தை பற்றி பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த குரு வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு அக்டோபர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா ராகு விலகிறார் இல்லையா. அப்போ ராகு விலகும் பொழுதும் கூட பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் மீனத்துக்கே குரு ராகு சேர்க்கையாக தான் சேரும். அப்போ நாம் இந்த குரு வக்ர பயிற்சி முடிகிறது வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அதற்கப்புறம் நாம் அந்த செயல்களை நாம் செய்யலாம். அதனால் குரு வக்ரமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல யோகமான ஒரு காலகட்டங்களாகவும், குரு வக்ரம் இல்லாதவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினால் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.